ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான 10 மார்க் டிஃப்ரென்ஷியல் ஜாமெட்ரியில் 4th செமஸ்டர் சப்ஜெக்டில் வருது. லெட் காமா பி a ரெகுலர் curve in 3-dimensional ரியல் பிளேன் வித் நோவேர் வேனிஷிங் curvature. இதோட curvature 0 கிடையாது. அண்ட் இதோடைய டார்ஷன் எப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ இப்போது தட் டார்ஷன் ஆஃப் டவ் இஸ் டிஃபைன். இதோட டார்ஷனை நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். கர்வேச்சர் இருந்தால் டார்ஷன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருக்கிற இந்த கர்வ் வந்து இந்த கர்வோட இமேஜ் வந்து ஒரு பிளேனோட ஈக்குவேஷனுக்குள்ளே கண்டெயின் ஆகிருக்கும், ஒரு பிளேனுக்குள்ளே கண்டெயின் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இதோட டவ் வந்து 0வாக இருக்கணும் அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் த கர்வோட எல்லா பாயிண்ட்லேயும் இதோடைய டவ் வந்து 0வாக இருக்கணும், டார்ஷன் வந்து 0வாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு சொல்லும்போது டார்ஷன் 0வாக இருந்துச்சுன்னா இமேஜ் ஆஃப் த பிளேன் வந்து இமேஜ் ஆஃப் த கர்வ் வந்து கண்டெய்ன்ட் இன் பிளேனாக இருக்கும். இமேஜ் ஆஃப் த கர்வ் கண்டெய்ன்ட் இன் பிளேனாக இருந்துச்சுன்னா டார்ஷன் வந்து 0வாக இருக்கும். ஸோ இதுக்கு நமக்கு தெரிய வேண்டியது ஃபஸ்ட்டு இமேஜ் ஆஃப் த கர்வ் இஸ் கண்டெய்ன்ட் இன் பிளேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு டார்ஷன் 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். இமேஜ் ஆஃப் த கர்வை வந்து நம்ம ஒரு பிளேனுன்னு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு பிளேன் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு தயாரிக்கணும். ஸோ பிளேன் ஈக்குவேஷன் தயாரிக்கிறதுக்கு காமான்ற ஒரு கர்வ் எடுத்துக்கிறோம். we note here that unit speed reparameterization of the curve neither changes the torsion nor the fact that curve gamma is not contained in plane. So we assume that curve is a unit speed curve. இன்கேஸ் கர்வ் வந்து ஒரு யூனிட் ரீபேரமீட்டரைசேஷன் கர்வாக இருந்துச்சுன்னா அது ஒன்று டார்ஷனை சேஞ்ச் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பிளேனுக்குள்ளே இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம யூனிட் ரீபேரமீட்டரைசேஷன் கர்வ் எடுக்காமல் ஒரு யூனிட் ஸ்பீட் கர்வ் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ என்ன எடுத்துக்கிறோம்? ஒரு யூனிட் ஸ்பீட் கர்வ் எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு வந்து யூனிட் ஸ்பீட் கர்வுக்கு பேராமீட்டர் செட் பண்ணணும். அந்த பேராமீட்டர் எஸ்ன்னு செட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம டிஃப்ரென்ஷியேஷனுக்கு டாட்டை வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு டாட் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வேணால் ப்ரைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் டாட் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஆல்ரெடி நம்ம இப்போ ப்ரீவியஸ் நோட்ஸ்லலாம் ப்ரைம் தான் யூஸ் பண்ணியிருந்தோம், பட் இங்கே வந்து நம்ம டாட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? we suppose that the image of gamma is contained in the plane. ஸோ காமாக்கு ஒரு இமேஜ் கொடுக்கணும். அந்த இமேஜ் வந்து ஒரு பிளேனாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு r.a is equal to dன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதில் இருக்கிற ஏன்ற வெக்டார் வந்து கான்ஸ்டன்ட் வெக்டார், டிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்கேலார் வேல்யூ, அண்ட் ஆருங்கிறது வந்து ஒரு பொசிஷன் வெக்டார். ஸோ பொசிஷன் வெக்டார் இன் 3-dimension ரியல் பிளேன். ஸோ இப்படியெல்லாம் ஒரு பொசிஷன் வெக்டார், ஒரு கான்ஸ்டன்ட் வெக்டார், அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்கேலார், இது மூணுத்தையும் ஒன்று சேர்த்து கான்ஸ்டன்ட் வெக்டாரையும் பொசிஷன் வெக்டாரையும் ப்ராடக்ட் பண்ணும்போது கிடைக்கிற ஸ்கேலார் வேல்யூ தான் ஒரு பிளெயின் ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து ஆர்ன்றதை வந்து நம்ம ஒரு பொசிஷன் வெக்டார்னு சொல்கிறோம் இல்லையா? கர்வ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு காமா ஆஃப் எஸ் தான் பொசிஷன் வெக்டார். ஸோ இங்கே வந்து நம்ம இப்போ கர்வில் வந்து காமா ஆஃப் எஸ் டாட் ஏ அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். காமா ஆஃப் எஸ் டாட் ஏ ஈக்குவல் டு டி. இப்போ இது வந்து ஒரு ரெகுலர் கர்வ்ன்றதுனால நம்மளால் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரணும். ஸோ கர்வ்ன்றது ஒரு ரெகுலர் கர்வ். அப்போ நம்ம இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறோம். காமா டாட் அப்படின்னு மாறிடும். ஏ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுனா அது ஒரு கான்ஸ்டன்ட் வெக்டார், அண்ட் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது 0 ஆயிரும். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் வெக்டார் மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது அதை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அது அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த காமா டாட்டை வந்து நம்ம டேஞ்சன்ட் வெக்டார்னு சொல்லலாம். ஸோ டி டாட் ஏ அப்படின்னு எழுதலாம். யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார்னு சொல்லி எழுதலாம்.
ஸோ யூனிட் டேஞ்சன்ட் டாட் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். இப்போ இதை நம்ம திருப்பியும் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது காமா டாட் ஏ திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டி டாட் ஏ அப்படின்னு மாறிடும். இதில் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு யூவி மெத்தட் நம்ம வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது யூ வி டேஷ் வி யூ டேஷ்ன்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் யூ வி டேஷ்ன்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டீன்ற டேர்ம் அப்படியே இருக்கும். ஏவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா அது திருப்பியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும். ஸோ அதனால் அந்த டேர்ம் போயிடும். நெக்ஸ்ட்டு வி யூ டேஷ்ன்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வின்ற ஏ வந்து அப்படியே இருக்கும். யூ டேஷ்ன்ற டி வந்து நம்ம திருப்பியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டி டாட்டாக மாறிடும். ஸோ டி டாட் ஏ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு நம்மளுக்கு திருப்பி கிடச்சிரும். அந்த ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ரா இந்த யூவி டேர்ம் வந்து காணாமல் போயிடும். இந்த டேர்ம் மறைஞ்சு போயிடும். ஸோ ஏ டாட் 0 ஆகிடுச்சுன்னா அது மறைஞ்சு போயிடும். ஸோ நம்மளுக்கு இது மட்டும் தான் இருக்கும். இப்போ இதில் டி டாட்டுக்கு பதிலாக நம்ம வந்து யூனிட் டேஞ்சன்ட் வெக்டாரோடைய நார்மல் ஃபார்முலா படி நார்மல்னால் என்ன 1/kn இன்ட்டு டீன்னு வரும். ஸோ இதில் 1/k என்ற கேவை வந்து அந்த பக்கம் கொண்டு போயிட்டோன்னா நமக்கு டி வேல்யூ தெரியணுன்னா n இன்ட்டு கேன்னு நம்மளுக்கு வரும். ஸோ டி டாட் இஸ் ஈக்குவல் டு கேஎன் கப்பா n இன்ட்டு ஏ அப்படின்னு வரும். இதில் வந்து ஏதோ ஒரு டேர்ம் 0வாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து ஈக்குவல் டு 0ன்னு வருது. ஸோ இதில் இருக்கிற கப்பா வந்து கண்டிப்பாக 0வாக இருக்க முடியாது. அதனால் இந்த கப்பா வந்து அந்த பக்கமாக கொண்டு போயிடும். மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால அந்த பக்கம் கொண்டு போய்ட்டோன்னா கே ஆஃப் என் டாட் ஏ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கிறது கே வந்து அந்த பக்கம் போயிடுச்சுன்னா கே காணாமல் போயிடும். ஸோ என் டாட் ஏல தான் ஏதோ ஒன்று 0 அப்படின்றது நம்மளுக்கு ஷுவராக தெரியுது. என் கண்டிப்பாக 0வாக இருக்க முடியாது, ஏன்னா அது நார்மல். ஏன்றது தான் கண்டிப்பாக 0வாக இருக்க முடியும். இப்போது நமக்கு கடைசியாக கிடைச்ச என் டாட் ஏன்ற இந்த ஈக்குவேஷனும் சரி, டி டாட் ஏன்ற இந்த ஈக்குவேஷனும் சரி, ரெண்டு ஈக்குவேஷன்லேயுமே பொதுவாக இருக்கிறது டீயும் பெர்பெண்டிகுலர் டு ஏ அண்ட் என்னும் பெர்பெண்டிகுலர் டு ஏ. என்னும் டீயும் பெர்பெண்டிகுலர் டு ஏவாக இருந்துச்சுன்னா என்னும் டீயும் பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா அதை வந்து பெர்பெண்டிகுலர் டு ஏவாக இருந்துச்சுன்னா டி கிராஸ் என் இஸ் ஈக்குவல் டு டி கிராஸ் என் வந்து பேரலல் டு ஏவாக இருக்கும். ஸோ டி கிராஸ் என்னன்றது பைநார்மல். ஸோ பைநார்மல் வெக்டார் படி பி இஸ் ஈக்குவல் டு டி கிராஸ் என் இஸ் பேரலல் டு ஏ. சின்ஸ் ஏவும் பியும் யூனிட் வெக்டார்ஸ், ஸோ ஏவும் ஒரு வெக்டார் தான், பியும் ஒரு வெக்டார் தான், ஏவும் பியும் பேரலாக இருக்கும். அண்ட் பின்னு ஒரு வெக்டார் நம்ம புதுசாக இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த பின்றது ஒரு பைநார்மல் வெக்டார். இது வந்து ஸ்மூத், இது வந்து மல்டிபிள் டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய ஒரு வெக்டார். இந்த வெக்டாரை நம்ம ஏன்னு டினோட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு ஏவும் பியும் பேரலல்ன்றதுனால ஏவும் பியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏவும் கான்ஸ்டன்ட் பியும் கான்ஸ்டன்ட்ன்றதுனால நம்ம பி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு எய்தர் ஏஓ அல்லது மைனஸ் ஏனோ ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பி இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா நம்மளுக்கு பி டாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டவுன்னு தெரியும். ஸோ பியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு பி வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ ஏ அப்படின்னா பி டாட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு 0 ஆகிடும். பியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுனா நம்மளுக்கு 0 ஆகிடும். நம்மளுக்கு தெரியும் பி டாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டவுன்னு தெரியும். ஸோ என் வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டோம். ஸோ என் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா பி டாட் ஈக்குவல் டு 0ன்னு வரும்போது கண்டிப்பாக என்னும் 0 கிடையாது, பட் பி டாட் 0 அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற டவு தான், அந்த மைனஸ் டவு தான் 0வாக இருக்கும். ஸோ டவு இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம ஃபைனலைஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பிளேன் ஈக்குவேஷன் ஆர் டாட் ஏ இஸ் ஈக்குவல் டு டின்னு எடுத்துக்கிட்டு அந்த ஈக்குவேஷன் மூலமாக நம்ம வந்து டவ் ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த டவ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டு ஆர் டாட் ஏ இஸ் ஈக்குவல் டு டின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு பிளேன் வந்து கர்வோட இமேஜாக இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ப்ரூவ் பண்ணுறதுக்கு டவ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தாச்சு. இப்போது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் பைநார்மல் விதிப்படி பி டாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டவுன்னு தெரியும்.
இதில் டவு 0னா பி டாட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். பி டாட் இஸ் ஈக்குவல் டு 0னா டெரிவேட்டிவ் ஆஃப் பி 0னா பி வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். பி ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தான் அதோட டெரிவேட்டிவ் 0 ஆக முடியும். ஸோ இது மூலமாக நம்ம ஆர் டாட் பி வந்து ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஆர் டாட் பி ஒரு கான்ஸ்டன்ட்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆர்ன்ற பொசிஷன் வெக்டாரை வந்து நம்ம பொசிஷன் வெக்டார் காமான்னு எடுத்துக்கிறோம். காமா டாட் பி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம சி ஆஃப் எஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷனை கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து எஸ்ன்ற பாராமீட்டரோடைய ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். சி ஆஃப் எஸ்ன்னு ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம திருப்பியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ். நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது காமா டாட் பி ஈக்குவல் டு டி டிவைடட் பை டிஎஸ் இன்ட்டு சி ஆஃப் எஸ்ன்னு வரும். சி ஆஃப் எஸ் ஒரு கான்ஸ்டன்ட்ன்றதுனால டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அது 0 ஆயிரும். காமாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா காமா டாட்னு வந்துடும். பிஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா பி டாட்னு வந்துடும். ஸோ இது வந்து யூவி மெத்தடில் இருக்கிறதுனால காமா டாட் பி ப்ளஸ் காமா பி டாட்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இதில் வந்து காமா டாட்ன்றதை வந்து நம்ம டீன்னு எடுத்துக்கலாம், பி வந்து பின்னு எடுத்துக்கலாம். பி டாட்டோட வேல்யூ 0ன்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால் பி டாட்டோடைய டேர்ம் அப்படியே போயிடுது. இந்த டேர்ம் அப்படியே போயிடுச்சுன்னா காமா டாட் பி மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். காமா டாட் பியை டி டாட் பின்னு நம்ம எழுதலாம். ஸோ டேஞ்சன்ட் வெக்டார் இன்ட்டு பைனார்மல் வெக்டார் வந்து ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்குது. டேஞ்சன்ட் வெக்டாரும் பைனார்மல் வெக்டாரும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அது ஒரு பிளேன் ஈக்குவேஷனாக மாறிடுது. ஸோ ஆர் டாட் பி இஸ் ஈக்குவல் டு சின்னு ஒரு பிளேன் ஈக்குவேஷன் ஒரு காமான்ற கேர்வ்லேருந்து நம்மளுக்கு இமேஜாக கிடைக்கிது. ஸோ டவு 0வாக இருக்கும் போது காமான்ற கேர்வில் வந்து ஒரு பிளேன் ஈக்குவேஷன் இருக்குன்றது நம்மளுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போது செரட் ஃபார்முலா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.